கேட்டீங்க நாம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி என்னடா வீடியோவே வரவே மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஸோ சண்டே தான் வீடியோ வருங்க. ஸோ வந்து அந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு நாள் 2 நாள் முடிஞ்சால் ஆக்சுவலி நான் வீடியோ போட்டுருவேன். என்னடா இப்போ இந்த பஸ் இருக்குது, என்னடா புது பஸ் தானடா வாங்கியிருப்பேன்னு நினச்சிங்கன்னா, ஸோ வந்து இதில் வந்து என்ன கொடுத்துட்டேன்னா, எல்லா இதுவும் டெலிவரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக கொடுத்து எல்லா பஸ்ஸும் டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ கையிலேயே 125 ரூபா தான் இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், நான் ஷாப்புக்கு போயிடுறேன். இந்த பஸ் வச்சுருந்தோம், இந்த ரெட்டு. ஸோ வந்து அதுக்கப்புறம் நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தோம். ஓகேவா? அதிலிருந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஓ மை காட் சாரி கேஸ். ஸோ வந்து அதுலேருந்து ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ஒரு பஸ்ஸை மட்டும் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பெரிய மேப்பு போடுற வேண்டியதான். ஸோ வந்து இப்போதைக்கு நான் ஒரு பைசா கூட செலவு பண்ணுறது கிடையாது. ஸோ வாங்க. ஸோ எங்கேருந்து எங்கே போனீங்கன்னு இந்த லாஸ்ட்டில் இருந்து இங்கே, ஓகேவா, இங்கே, அதுக்கப்புறம் வந்து இங்கே இருந்து இங்கே அது 3 இடத்துக்கே போக முடியாது போலையே. இல்லை இங்கேயாச்சும் போக முடியுமா? ஸோ செகண்ட்ருங்க, ரீசெட் கொடுத்துட்டு இங்கே இருந்து இங்கே. ஸோ வந்து இது ஆக்சுவலி கொஞ்சம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வந்து கிலோமீட்டர் ஆக்சுவலி எத்தனைன்னு தெரியலையே. ஸோ போடவே இல்லை. என்னடா எல்லோ சைக்கிள் சிட்டிக்கா இந்த. ஸோ பார்த்தீங்கன்னா நாம் வந்து இந்த வாட்டி வந்து ஸோ வந்து கொஞ்சம் நல்லாவே இது பண்ணிடுவோம். ஸோ வந்து பேசிக்கிட்டே இருக்க வேணாம். ஸோ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ்லாம் ஏற்ற போகிறேன். கிட்டத்தட்ட 12 நிமிஷம் வரப்போகுது. ஸோ வந்து 12:33 நிமிஷம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஸோ வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எல்லாம் லைக் பண்ணுங்கள். ஸோ வந்து ரொம்ப நாள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பழைய பஸ் ஓட்டுறதுக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ வந்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு இந்த பஸ்ஸில் இருக்க மாடிஃபிகேஷனில் ரீஃபண்ட் கொடுத்துட்டு நாம் இது பண்ணோம். பட் ஒரு சின்ன மிஸ்டேக்கால் இப்படி போயிடுச்சு. இதுக்கு தான் சொல்லுவாங்க என்னென்ன மெயின்டெனன்ஸ்னு. எனக்கே வயலில் வரணும் மெயின்டெனன் மாதிரி. ஸோ வந்து பஸ்ஸே நான் போன வாரம் முழுசாக கலாய்ப்பான், என்னடா பஸ்ஸை காணா என்னடான்ட்டு. சரி கேஸ், நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போவோம். என்ன கரெக்டாக வந்து ஒரு 2 மேப் போனால் கிடைக்க போகுது, அவ்வளோதான் சொல்ல முடியாது. அதுவும் 2 மேப். இந்த ஒரு மேப்பில் இவ்வளோ இது கிடைக்குதுன்னா இப்போ வந்து இந்த அப்படின்னா இந்த மேப் எவ்வளோ தூரம்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? எவ்வளோ தூரம், எந்த அளவுக்கு ஹார்டஸ்ட்டுங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு இருக்கும். ஓகேவா? எல்லாம் சமாளிச்சுட்டு வந்துடணும். ஓகேவா? இன்னொன்று இவனுங்களாம் ஓவர்டேக் எடுக்க முடியாது. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஓவர்டேக் எடுத்துன்னு. ஸோ வந்து நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் இது பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவீங்க. பரவாயில்ல. இப்போ மறுபடியும் என்னோடய டிரைவிங் ஸ்கில்ஸ்லாம் இந்த ரோட்டில் யூஸ் பண்ணி இப்போ ஆக்சுவலி நான் வந்து மறுபடியும் இது பண்ண போகிறேன். இப்போ நம்ம யூடியூப் சேனலில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸோ வந்து 18, 19
ஸோ வந்து அப்போ 18-19 அந்த ஒரு மினிட்ஸில் ஒரு வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ வந்து 18-19 அந்த ஒரு மினிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேப் வருதா இல்லையா? சரி, நெக்ஸ்ட் மேப் வந்தோடனே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டேன். ஸோ வந்து என்னோடய ஃபுல் டிரைவிங் ஸ்கில்ஸும் இந்த இதுக்குள்ளே வந்துடுவேன். எப்படியாச்சும் கொண்டே வந்துடணும். என்னோடய டிரைவிங் ஸ்கில்ஸ் முழுசாக இப்போ தெரியும். இத்தனை நாள் கற்றுக்கிட்டு வித்தையும் இறக்க போகிறேன். ரோட் மாறி போயிட்டுருக்கேன்னு நினச்சிருக்கீங்களா? பாருங்க, அல்டிமேட்டு. உண்மைகள். ஸோ என்னோட டிரைவிங் ஸ்கில்ஸுங்கிறது எங்கே இடிக்கிறது தான். நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து திடீர்னு இந்த மாதிரி ரோடு வந்துருச்சு. அதுக்கு நான் இன்னும் ட்ரைனிங் எடுக்கலாம். இனிமேல் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். இன்னொன்று, இந்த மழை வேறு வர்றதுக்கு வண்டியும் ஒழுங்காக ஓட்ட முடியல. இவனுங்க வேறு குறுக்கு லைனாக வந்துட்டுருக்கானுங்க. ஒவ்வொன்றுக்கும் முடியலை. ஸோ வந்து என்னாலே இல்லை. நான் வாட்டுக்கு அப்படியே சல்லுன்னு வண்டி அழுத்திட்டு போகிறக்கும் முடியாது. என் மழை நடுவு வந்துச்சு. நான் எப்படி தான் இது பண்ணுறது? இங்கே பாருங்கள், சுத்தமாக சைடே போக மாட்டேங்க. நான் ஃபுல் வித்தையும் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல் வித்தையும் கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து அப்படியே ஒருத்தனையும் இப்படியே அங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் வரேனா கரெக்டாக இந்த இடத்துல இப்படியே போயிடுவேன். மற்றவங்களாம் இருந்தால் அப்படியே பிரேக் போட்டுருவாங்க பயந்துக்கிட்டு. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஸோ வந்து ஆனால் இந்த பஸ்ஸு இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஓட்டுருக்கு. ரெண்டு மேப் போனோம்னா ஸோ வந்து அந்த ப்ளூ கலர் பஸ் ஒன்று இருந்துச்சுல, அந்த பஸ் எடுத்துடலாம். எடுத்தோடனே டாப்புக்கெலாம் யோசிக்கக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த பஸ்ஸை எடுக்கணும். அது எடுக்க முடிஞ்சால் எடுப்போம். இத்தனை ஒரு 2 மேப் தானே, 2 மேப் தான் முடிஞ்சு. ஸோ வந்து அப்படியே போயிட்டே இருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் அந்த பஸ்ஸை தான் கடலுக்குள்ளே இறக்கி விட்ருப்பேன். அதை போய் நிறைய பேர் இன்னும் பார்க்காம இருக்கீங்க. போய்ப்பா இல்லை, கரெக்டாக தான். என்னடா ஆச்சு? கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். எனக்கு தடையா? இரு இந்த வீடியோ ஒன்று வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. இரு, அவ்வளோ உள்ள நுழைஞ்சிடான். இப்போ போடா தம்பி வண்டி எடுத்துக்கிட்டு. வர்றான் பூச்சாண்டி. என்னடா வண்டி போக முடியுது? போ. ஒரே செகண்ட் இருங்க. ஸோ வந்து இதில் வந்து நான் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டேன். ரிப்பேருக்கு கூட ஃப்ரீன்னு தான் கொடுக்குறேன். ஆடு பார்த்து முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ஆடு தான் ஓடிட்டுருக்கு, பிளிங்கெட் ஆடு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படியே முடிச்சாச்சு. ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு ஊருக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எங்கேயாச்சும் சம்பவம் நடந்துச்சுனாலும் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேமுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை கொஞ்சம் பாருங்கள். 150. ஸோ கைஸ் வர வழியில் வந்து நம்மளுக்கு எதுவுமே ஆகல. வேற ஒருத்தனுக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இவனுக்கு இல்லை. ஸோ இவனுக்கு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து சல்லுன்னு வந்துட்டு என்னாச்சு,
அப்படி ஸ்பீடாக வந்துருப்பானாட்டு இருக்குது. திருப்ப முடியாமல் வந்து பைப்பில் வந்து இங்கே சாத்திட்டாப்புல. ஸோ என்ன ஆகுதுன்னு தெரியவே இல்லை. ஸோ வந்து இப்போவே நான் சொல்கிறேன். ஸோ வந்து டோர் ஓப்பனாக இருக்குங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சத்தம் வரும். ஸோ வந்து ஸோ சரி வாங்க அப்படியே அந்த ஒரு ஊருக்கு போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து நல்ல ஸ்பாட் ஒன்று பார்த்தாச்சு. பஸ்ஸு வேணாம் ஒன்றும் வேணாம், நம்மளுக்கு ஸ்பாட்டு தான் முக்கியம். உள்ளே இறக்க ஸோ முடியல. சரி வாங்க இதோட வீடியோ முடிச்சுப்போம். இதோட இந்த வீடியோ முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவுக்கு சந்திக்கலாம். பாய்.